போதைப் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து கொக்கைன் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுகிறது. கொக்கைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொக்கைன்றது ஒரு போதைப் பொருள்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது கொக்கைன் ஹைட்ரோக்ளோரைடுன்னு ஒன்று இருக்குது, கொக்கைன் கிராக் கொக்கைன் இருக்குது. இது நிறைய வகைகள் இருக்குது. அது விதவிதமாக அதை உட்கொள்கிறாங்க. இப்போ அதை ஏன் உட்கொள்கிறாங்க, அது ஏன் உட்கொள்ளக்கூடாது, அது என்ன செய்யும் நம்ம மூளைக்குன்னு தெரியும். அது முதல்ல அது எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது கொக்கைன்றது வந்து இந்த நம்ம மூளைகளில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால் என்னென்னா இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள். இந்த கெமிக்கல்ஸ் வந்து யூஸ்வலாக மோனோஅமைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மோனோஅமைன்ஸ் வந்து உதாரணத்துக்கு இப்போது செரோட்டோனின் இருக்குது, டோப்பமைன் இருக்குது, நாரட்ரினலின் இருக்குது. இது மாதிரி விஷயங்களெல்லாம் இது என்ன பண்ணுன்னா, இது நரம்பு வந்து வயர் மாதிரி. இந்த நரம்பு வழியாக ஒரு செய்தி போகுதுன்னா, ஒரு நரம்பும் இன்னொரு நரம்பும் பேசிக்கிற மொழி, அதுக்குள்ளே உள்ள லாங்குவேஜ்னு வச்சுக்குவோம். இதுதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இந்த மாதிரி ரசாயனங்கள். இது ஒவ்வொரு நரம்பும் ஒரு எந்தெந்த மூளையில் எந்த பாகத்தில் இருக்கோ அந்த மூளையின் அந்த பாகத்துக்கு என்ன வேலையோ அதை பொறுத்து இந்த ரசாயனங்கள் மாறுபடும், இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ நம்ம மூளையில் நம்ம கை கால் அசைக்கிறதுக்கு, பார்வைக்கு, பேச்சுக்கு, உணர்வுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இன்பம், துன்பம், பசி, இதுக்கு எல்லாமே வந்து சில ரீஜன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவோம். அதான் நிறைய டு டூ வித் இமோஷன்ஸு, நம்ம ஃபீலிங், நம்ம ஆனந்தமாக இருக்கோம், அப்படியே எக்ஸ்டசிக்கு போயிடுறோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் கவர்ன் பண்ணுது. இப்போ இந்த கொக்கைன் என்ன பண்ணுன்னா, அந்த டோப்பமின்ற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பொதுவாக டோப்பமின் வந்து ஒரு இன்பம் தரக்கூடிய விஷயம். ஒரு 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 லேசாக ஒரு இன்ப நிலைக்கு கொண்டு போகுதுன்னா, அந்த டோப்பமின் லேசாக ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் கொண்டு வருதுன்னா, இந்த கொக்கைன் என்ன பண்ணும், அந்த டோப்பமின் வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து போய் திரும்ப அதே நரம்புக்குள்ளே வரவிடாமல் அதை தடுத்துரும். அப்படின்னா அது அங்கேயே நரம்பும் சந்திக்கிற இடத்த சைனாப்டிக் கிளெஃப்ட்னு சொல்லுவோம். அதுலேயே அது ரொம்ப நேரம் இருக்கும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து சஸ்டெயின் ஆகிடும். டோப்பமினோட எஃபெக்டை சஸ்டெயின் பண்ண வைக்கும். இதுதான் கொக்கைனோட முக்கியமான வேலை. இப்போ இது என்ன ஆகுது, இதுக்கு இந்த இன்பத்துக்கு பழகிட்டால் என்ன ஆகும், அதுதான் நம்ம போதைக்கு அடிமைன்னு சொல்கிறோம். அப்போது இந்த கொக்கைன் உட்கொள்கிறனால நாளடைவில் என்ன ஆகுது, இந்த இன்ப நிலைக்கு ஒருத்தர் பழகி போய்டுறாங்க. பழகி போனதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ஷன் அப்படின்ற வார்த்தை வர ஆரம்பிச்சு. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, டிபெண்டன்ஸ் முதல்ல, இது எனக்கு அவசியம் வேணும், அடிக்ஷன் அதுக்கு அடுத்த லெவலில், இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு போகிறதெல்லாம் தான் வேறு லெவல்ஸ். ஸோ இதுதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் இது கொக்கைன் எப்படி வேலை பார்க்குதுன்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கொக்கைன் வந்து இது மாதிரி மோனோஅமைன்ஸோட லெவல்ஸை கூட்டும், முக்கியமாக டோப்பமினோட லெவலை கூட்டும். அதனால இந்த இன்ப நிலையில் அது இந்த மூளையை மெயின்டைன் பண்ணும். நம்ம லிம்பிக் சிஸ்டம்ன்ற ஒரு ஏரியா ஆஃப் த பிரெயினில் அது இப்படி தான் வேலை பார்க்கும். இப்போ செலிபிரிட்டிஸ் தான் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் திரைப்படங்களை பார்க்குறோம். திரைப்படங்களை காட்சிப்படுத்துறதுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லப்படாத உண்மையை வந்து சொல்கிறாங்க. செலிபிரிட்டிஸ் தான் இது மாதிரி இருக்கும்போது என்ன விஷயத்துக்காக அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு போகிறாங்க? இல்லை, அதாவது நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் கேள்விப்படுற விஷயம், நமக்கு இது உறுதியாக தெரியாது. ஸோ இதுதான் நமக்கு அங்கே நடக்குதான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஏன் பொதுவாக இது மாதிரி விஷயங்களுக்கு அடிமைப்படுறாங்கன்னா, அந்த ஒரு போதை நிலையில் வந்து அப்படியே வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமாக பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு, வித்தியாசமான காணொளி காட்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது அது வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது சொல்கிறது அகெயின் இப்போ வந்து சில பேர் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய மியூசிக் பேண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் அந்த எனர்ஜியும் அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. பட் நமக்கு என்ன புரியணும்னா, இதெல்லாம் ஒரு அடிக்ஷனில் வருது. எனக்கு இது பண்ணால் நான் இப்படி ஆகிடுவேன். நம்ம மூளையை நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா அந்த மூளை கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம மூளையை அது மாதிரி நம்ம செயல்பட வைக்க முடியும். அதுக்கு இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. மூளையோட கெப்பாசிட்டி வந்து இனார்மஸ். அந்த மூளையை நம்ம எப்படி எந்த வகையில் அதை சேனல் பண்ணுறோம், அந்த மூளையோட செயல்பாட்டை நம்ம எந்த வகையில் நல்லபடியாக பயன்படுத்துகிறோன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த லெவல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்லாம் இல்லை. பட் அதுபடி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அது மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு இதுதான்
ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க, ஒரு நடிகையோ நடிகரோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வாகவும் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா இது உடலுக்கு கேடு, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாகும் போது இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தி அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு போவாங்களா? இல்லை, அதாவது இதுக்கு பேசிக்காக என்ன காரணம்ன்றது ஒவ்வொரு தனி மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போது சும்மா ஜாலிக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பழகிட்டேன் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பு சர்க்கிள் அப்படி ஒரு பழக்கம்ன்றது இப்படி ஆரம்பிக்கலாம். மனம் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தர் இந்த மாதிரியும் போயிருக்கலாம். நமக்கு அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அந்த காரணம் என்னன்றது அவங்கள கவுன்சில் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். பட் பொதுவாக இந்த போதை பழக்கங்கள்ன்றது சமூகத்தில் ஊடுருவக்கூடாது. சமூகத்தில் ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு நம்ம பொதுவாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இதெல்லாம் இல்லாமலே உங்கள் மூளை நல்லாவே செயல்படும். இது இல்லாமலே இன்பம்ன்றது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்ல இருக்குது. அதில் நம்ம கண்டிப்பாக இன்பம்ன்றதை உணரலாம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு சேர்க்கணும். இப்போ நீங்கள் உங்களை தேடி வர ஒரு நியூரோலஜிஸ்ட் டாக்டர் உங்ககிட்ட வர சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க? இதுமாதிரி பழக்கத்துக்கு இருக்கிறவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை தன்னோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லுவாங்களா? நான் இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி ஆகிட்டேன். நிறைய பேருக்கு இது எப்படி ஆரம்பித்தோன்னே தெரியாது. சும்மா இப்படி பழகினேன், போனேன், அப்புறம் இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நான் அதில் நின்றுட்டேன். இதுதான் நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள். இதுதான் ஆரம்பம், இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிச்சு, இதில் தான் என்னுடைய ஆரம்பம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது அந்த உணர்வுக்குள்ளே போய் அது பிடிச்சி போயிட்டா எந்த போதை வஸ்துவாக இருக்கட்டுமே, அது பழக்கம், மூளைக்கு அது பழகி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க அடிமையாயிடுறாங்க. கடைசியில் எங்கே போய் கொண்டு விடுன்றீங்க இந்த பழக்கம்? அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற லட்சத்தில் போயிட்டா அதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்காக, அது வேணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு போயிடலாம் இல்லையா? ஸோ அது இது இல்லைன்னா என்னால் முடியாது, இது எப்படியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு முக்கியம் இல்லாமல் போயிடும். நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டு போயிடுவோம். ஸோ ஆப்வியஸ்லி ஒருத்தரோட செயல்திறனோ, அவங்களோட வர அவுட்புட்டோ, அவங்க திறமைகளோ எல்லாமே மழுங்கி போயிடும் இதனால். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.